ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். இன்னும் 2 வாரங்களே இருக்கும் நிலையில் டே 91 இன் பிக் பாஸ் ஹவுஸ். இன்றைக்கி டிக்கெட்டு ஃபினாலேவோட வின்னரையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் ஒன் மோர் பர்சன் வாஸ் எவிக்டட். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை தடவையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உள்ளே வந்த உடனே விஜய் சேதுபதி சார் கேட்டது என்னென்னா, இவருக்கு பதில் இந்த விளையாட்டில் இந்த நேரத்தில் இவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்னுட்டு. அதுக்காக உள்ளேருந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ரயானை பார்த்து பச்சைக்கிளி எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு, ஓகே நேராக ஸ்டோர் ரூம் போய் அங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு வாங்க, கூட பவித்ரா அழைச்சிட்டு போங்க அப்படின்னாரு. பிகாஸ் அங்கே தான் அந்த போர்டு அண்ட் அந்த எல்லாருடைய ஃபோட்டோஸ் கொண்ட இதுவும் இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு தீபக் ஆரம்பித்தார். பவித்ராவுக்கு பதிலாக சுனிதா இருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஏன்னா அவங்க நல்லா விளையாடுவாங்கன்னுட்டு. ஜாக்லின் சொன்னாங்க விஷாலுக்கு பதிலாக ஜெஃப்ரி இருந்திருக்கலாம், இன்னும் வேறு யாராவதுன்னொன்னா பவித்ராவுக்கு பதிலாக தர்ஷிகா இருந்திருக்கலாம், இவளை விட அவள் இன்னும் நல்ல கேமர் அப்படின்னு. அவங்க தான் கேமர் நடுப்பறியாக கோட்டை விட்டுட்டாங்களேம்மா. பவித்ரா அந்த விஷயத்தில் நல்லா தெளிவாகவே இருந்தாங்க கடைசி வரைக்கும். அடுத்தது பவித்ரா அவங்களும் சொன்னாங்க முத்துக்கு இல்லை வேறு யாருக்கோ பதிலாக ஆனந்தி இருந்திருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், அவங்க நல்லா விளையாடுவாங்க அப்படின்னுட்டு. மஞ்சரி அருணுக்கு பதில் அன்ஷிதா இருந்திருக்கலாம், அதே மாதிரி பவித்ராவுக்கு பதிலாக தர்ஷிகா இருந்திருந்தால் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னுட்டு. விஷால் ஜாக்குக்கு பதிலாக அன்ஷிதா இருந்திருக்கலாம் அப்படின்னாரு. அருண் ரயானுக்கு பதிலாக ஜெஃப்ரி விளையாடி இருக்கலாம் அப்படின்னுட்டு. அதே மாதிரி கடைசியாக சவுண்டு சொன்னதுக்கு அப்புறமா முத்துக்கு பதில் ரவீந்திரன் இருந்திருந்தார்னா இப்போ இந்த கேமோட போக்கே மாறி இருக்கும். ஃபைனல் 10 யார் இருப்பாங்கங்கிற ஒரு குவெஷன் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த கேமுனுடைய போக்கே மாறி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்தது ரயான் விஷாலுக்கு பதிலாக ஜெஃப்ரி, அருணுக்கு பதிலாக ரவீந்திரன் அவர் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு. அடுத்தது சௌந்தர்யா முத்துக்கு பதிலாக ஆனந்தி, இவரை 2 பேரும் ஒரே மாதிரி தான் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆனந்தி இவரை மாதிரி மண்டையை கழுவாமல் எல்லாத்தையும் விளக்கி சொல்லுவாங்க. அதாவது இந்த வாரம் ரயானும் சரி நம்ம சௌந்தர்யாவும் சரி, முத்து ரொம்ப எல்லாரையும் அவன் டேமேஜ் பண்ணி அவன் கேமை விளையாடுறான், அவன் ஒரு மைண்ட் கேம் விளையாடுறான் அப்படின்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது இதெல்லாம் சொல்லி முடித்த உடனே ரயான் முத்துக்கு பதிலாக ஆனந்தி இருந்திருக்கலான்னு அவரும் முன்மொழிகிறார். அதுக்கப்புறமா முத்து இதை பற்றி இந்த இதில் ஆட்டத்தில் உங்களுக்கு என்ன புரியுதுன்னு கேட்ட உடனே, இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் பெஸ்ட்டு பிளேயர்ஸ்னு இல்லை, போனவங்களுக்கும் நிறைய நல்ல இது இருந்தது, ஸோ அவங்கக்கிட்ட இன்னும் என்னென்ன இவங்க பெஸ்ட்டாக பார்க்குறாங்கங்கிறத தெரிஞ்சு அதை எடுத்துக்கிட்டு நம்மளும் விளையாடணும் அப்படின்ன உடனே விஜய் சேதுபதி சார் சொன்னார், அதை உங்களுக்கான பதிலாக நீங்கள் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். நான் சொல்ல வந்தது என்னென்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிற சக போட்டியாளர்கள் உங்களை என்னவா பார்க்குறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதை பொறுத்து இன்னும் 2 வாரம்தான் உள்ளது, உங்களுடைய கேமை நீங்கள் இன்னும் பெட்டராக விளையாடணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். அடுத்த கட்டத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஃப் விளையாடும்போது பதற்றம் வந்தது. எல்லாரும் ஒரு மாதிரி பதறி போனாங்க. அந்த பதற்றத்தினால நிறைய மாற்றங்கள் கேமோட போக்கு மாறினுது. எதை பார்த்தீங்க, யார்கிட்ட பதற்றம் பார்த்தீங்க அப்படின்ன உடனே சௌந்தர்யா தான் ஃபஸ்ட்டு. முத்து ரொம்ப பயந்துட்டா மாதிரி இருந்தது. டிக்கெட் கிடச்சிடாதான்னுட்டு யார் என்ன பண்ணணுங்கிற ஒரு தவிப்பு இருந்தது. அதுக்காகவே ஸ்ட்ராட்டஜி போட்டார், அதுக்காகவே எல்லாம் பண்ணார் அப்படி இப்படின்னாங்க. அடுத்தது எகெயின் ரயானும் முத்துக்கிட்ட தான் பதற்றத்தை பார்த்தேன். 12 வாரமாக இருந்த முத்துகிட்ட இருந்த தெளிவு இந்த வாரம் மாறிடுத்து. 13வது வாரம் மாறிட்டார். அவரோட அணுகுமுறையே மொத்தமாக மாறிடுச்சு. அவரோட எல்லாத்துலேயும் எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் ஒரு சுயநலம் தான் இருந்தது. பாயிண்ட்ஸை எப்படி எடுக்கணுங்கிற ஒரு இதுதான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்தது முத்து பார்த்தோன்னே ட்ரம் டாஸ்கில்
ரயான் வந்து ரொம்ப பதற்றமாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த சிங்கிள் விளையாடும்போது அவர் ரொம்ப சிரித்து கோவத்தை அடக்கிட்டு 6 பேராக வந்து என்னை தாக்குறீங்களா, சரி வாங்க வாங்கன்னு இது பண்ணதெல்லாம் ரொம்ப பதற்றமாக இருந்த மாதிரி இருந்தது. 4 பேர் 0ல் இருந்தப்போ அவங்களுக்கும் ஒரு பதற்றம், ஒரு கவலை எல்லாம் இருந்தது. அப்படின்னோடனே உங்களை பற்றி மற்றவங்க வச்ச விமர்சனத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்ட உடனே நான் பயத்தோடு தான் டிடிஎஃப் அணுகினேன். ஈஸியாக விட்டுடக்கூடாதுன்னு ஒரே கவனமாக இருந்தேன். என்னோடய அலையன்ஸ் நான் போட்டதெல்லாம் நிறைய தப்பாக போச்சு. எனக்கு மட்டும் அது சரியாக இருந்தது. ஆனால் அதை வந்து நான் வேறொரு கோணத்துலேயும் சிந்திச்சிருந்துருந்தேன்னாக்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது அப்படின்னாரு. ரயான் வந்து இப்போ பேசுகிறாரு, இந்த வாரம் நான் ஓப்பன் அப் ஆகிட்டேன், விளையாடிட்டேன், பண்ணிட்டேன்னுட்டு. இதே விளையாட்டை தான் செங்கல் டாஸ்க்லேயும் நீ விளையாடலைன்னு சொன்னது முத்து அண்டு மஞ்சரி. ஆனால் அவங்க யாருமே அதை புரிஞ்சுக்காம இது அவங்க அக்காவும் வந்து உனக்கு கொடுத்தது தவறுன்னு சொல்லிட்டாங்க. அந்த விளையாட்டில் அவர் ஓப்பன் அப் ஆகி விளையாடலை. இந்த விளையாட்டில் ஒன்றுத்துலேயும் எப்படி இறங்கி விளையாடினார். கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, எழுந்தாலும் பரவாயில்ல, அடிபட்டாலும் பரவாயில்ல, நான் விளையாடுவேன், நான் பண்ணுவேன், ஜெயிப்பேன்னுட்டு. இந்த சிந்தனை, இந்த ஒரு தெளிவு அன்னைக்கு இல்லையே. அவங்க அக்கா வந்து சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தானே இருந்தது. அன்றைக்கி என்ன சொன்னார், எனக்கு இந்த கையில் இன்ஜுரி இருக்குது, பேக்கில் டிஸ்கில் இன்ஜுரி இருக்குது, நான் ஏதாவது விளையாடி எங்கேயாவது அடிபட்டுக்கிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது. பல கட்டங்களில் அவர் ஒதுங்கி நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தார். அன்றைக்கும் ஸ்ட்ராட்டஜிகள் போடப்பட்டது, அன்றைக்கும் அலையன்சஸ் போடப்பட்டது, கூட்டணி இருந்தது, எல்லாரும் விளையாடினாங்க. அந்த கூட்டணியிலேயே விளையாடும்போது ஜாக்லின் இறங்கி சண்டை போட்டு விளையாடின அளவு கூட ரயான் விளையாடலைங்கிறது தான் இவங்களுடைய பாயிண்ட்டாக இருந்தது. ஆனால் அன்றைக்கி அதை அவங்க யாருமே ஏற்றுக்கவே இல்லை. இந்த வாரம் விளையாடிட்டேன்னா நான் ஓப்பன் அப் ஆகி விளையாடிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பெருமையாக மார்த்தட்டிக்கிறாரு. என்ன பேச்சுக்களோப்பா. அடுத்தது மஞ்சரி. நானே என்ன சொல்லிக்கிறேன் சார், எனக்கு ஒரு பதற்றம் இருந்தது, நான் வின் பண்ணணுங்கிற ஒரு வேகம் இருந்தது அப்படின்னாங்க. அடுத்தது ஜாக்லின் வந்து முத்து ரயான் 2 பேர்கிட்டையுமே பதற்றம் இருந்தது. முத்து ஒரு விதமாக பதறி ஸ்ட்ராட்டஜி போட்டு பண்ணினார். ரயான் அப்படியே ஆப்போசிட்டில் நின்று அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். ரயான் இந்த வாரம் முழுக்க நிறைய அப்சர்வ் பண்ணி முத்து எப்படி பேசுகிறாரு, என்ன பண்ணுறாரு, அதுக்கு அவர் பின்னாடி சொல்லவும் சொன்னார் விஜய் சேதுபதி சார்கிட்ட. தீபக்கினுடைய ஃப்ரெண்டு வந்தவர் வந்து சிங்கம்னு ஒருத்தர் வந்தார். நீங்கள் இங்கே விளையாடும்போது ஒவ்வொரு நாளும் உங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுன்னு நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு படம் அப்படிங்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்காக அலர்ட்டாக இருக்கணும், எப்படி முனைப்பு போடணும், அதுக்கு என்ன உழைப்பு போடணும், அதை மாதிரி யோசித்து இறங்கி விளையாட ஆரம்பிங்க அப்படின்னுட்டு. ஏன்னா அவருக்கு தீபக் ஃப்ரெண்டுங்கிறதுனால ரயானை தெரியும், 2 பேரும் சேர்ந்து சீரியலில் நடிச்சிருக்காங்க. ஸோ ரயானுக்கு தனியாக கொடுத்த அட்வைஸ் அது இல்லையே, எல்லாருக்கும் சேர்ந்து கொடுத்த மாதிரி தான் ஞாபகம். எல்லாருக்கும் சேர்த்து தான் ஓப்பன் அப் ஆகி சொன்னார். யா கரெக்டு. அதை அவர் இப்படி எடுத்துக்கிட்டேன், அதனால் நான் வந்து ஒவ்வொரு நாளும் எல்லாம் நம்ம இது பண்ணணும்னுட்டு பண்ணினேன். அண்ட் அவர் கவனிக்கும் போது தான் அவருக்கு தெரிஞ்சது முத்து எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போடுறாரு, அதை எந்த இடத்துல உடைச்சா முத்துவால் பதில் சொல்ல முடியாது, இல்லை தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவார், அதெல்லாத்தையும் இந்த வாரம் இறங்கி செய்ய ஆரம்பித்தார். இது அவங்க அக்கா சொன்னது பர்ஃபெக்ட்லி கரெக்டு. நீ 2 பேர் கூட மட்டும் உட்கார்ற, 2 பேர் கூட மட்டும் விளையாடுற, மற்றவங்க யாரையும் கவனிக்கிறது இல்லை. அது போன வாரம் கவனிச்சார், இந்த வாரம் ஸ்வெச்சு செஞ்சார் முத்துவை. தட் இஸ் ட்ரூ. அடுத்தது அருண் வந்து எங்கள் எல்லாருக்குமே பதற்றம் இருந்தது, அதை முத்துக்கிட்ட நான் நிறையவே ஜாஸ்தியாகவே பார்த்தேன். பவித்ரா ஆல்சோ, பவித்ராவுக்கு 0ல் இருக்கும்போது அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. திரும்ப ஹலோ டாஸ்க் வந்தப்போ யாராவது எனக்கு எத்தாவது டாஸ்க் கொடுங்கப்பா, நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன், முடியை வெட்டிக்கிறேன், மொட்டை போட்டுக்கிறேன், நான் என்ன வேணாலும் பண்ண தயார், பட் ஐ வாண்ட் பாயிண்ட்ஸ்னு சொன்னாங்க. வெளியில் போய் உனக்கு ஷூட்டிங் இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, விக் வச்சுக்கலாம், எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நான் விளையாடணும், நான் பாயிண்ட் வின் பண்ணணுங்கிறதுக்காக செஞ்ச வேறு மாதிரியான ஒரு பவித்ராவை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அதையும் விஜய் சேதுபதி சார் சொன்ன என்னென்னா, இதுவும் நீங்கள் எப்படி இதனால் மாறியிருக்கீங்க, அதை வந்து அது உங்களை என்னவா மாற்றி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த கேள்விகள் கேட்டது. நீங்கள் இந்த வாரம் முழுக்க விளையாடிருக்கீங்க, அதனால நீங்கள் என்ன மாதிரி மாறி இந்த வாரம் மற்றவங்களால் கணிக்கப்பட்டிருக்கீங்கிறத தெரிஞ்சு
உங்களை ட்ராக்கில் கொண்டு வாங்க அப்படின்னுட்டு. அடுத்தது நாமினேஷன் எலிமினேஷன் சொல்லலாமா இல்லை டிடிஎஃப் வின்னர் சொல்லலாமா அப்படின்ன உடனே, சார் வின்னரை ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க, அப்புறமா எலிமினேஷன் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாருக்கும் தெரியும் இந்த வாரம் இன்னொரு எலிமினேஷனும் இருக்குது அப்படின்னுட்டு. ரயான் அவர் ஓகேன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ளே ரயானும் சௌந்தர்யாவும் பேசிக்கிறாங்க. முத்துவை யூஷுவலாக அவன் வந்து மற்றவங்க கிட்ட பேசுவான். 8% 80% அவன் பேசிட்டு மிச்சம் 20% அடுத்தவங்க பேசுகிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப அமைதியாக பேசுகிற மாதிரி பேசி அவங்கள ட்ரிகர் பண்ண விட்டு அவங்கள வந்து தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவான். இந்த வாரம் அதே ஸ்ட்ராட்டஜியை நான் அவங்ககிட்ட யூஸ் பண்ணி அவன் வாயடைச்சிட்டேன். நான் சொன்னேன் அவனை எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்னுட்டு, நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு ரயான். ரயான் எக்ஸ்போஸ் பண்ணலை, இந்த இடத்துலையும் முத்து ஏதோ கேம் பிளான் பண்ணுறான். ஏன்னா இந்த டிடிஎஃப்பை விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கேப்டன்ஷிப் டாஸ்கை விட்ட மாதிரி இதுலேயும் அவர் அலட்சியமாக இருந்துட்டார். அவருக்கு வந்து வின் பண்ணிடுவோங்கிற ஒரு தைரியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிடும். அப்படிங்கிறதுக்காக இதுலேயும் நான் ஸ்ட்ராட்டஜி போடுறேன், நான் இது பண்ணுறேன், நான் அது பண்ணுறேன்னு ஏதோ பண்ணி இது எல்லாமுமே ஒரு விதமான ஒரு நடிப்போ ஒரு விதமான ஒரு வெளிக்காட்டலோ அப்படின்னு தான் தோன்றதே தவிர தெரியல. அவர் வந்து தன்னுடைய நிலையிலேருந்து மாறி தான் என்ன பண்ணுறோன்னு உணராத மாதிரி செஞ்ச மாதிரி தெரியல அவரை பார்த்தா. ஜாக் சொல்கிறாங்க முத்துக்கிட்ட, நீ வந்து நிறைய ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் எல்லாம் இந்த தடவை யூஸ் பண்ண, நீ இப்போ யூஸ் பண்ண வார்த்தைகள் நிறைய தவறாக இருந்ததுன்னொன்னே, எது முதுகில் குத்துனதுன்னு சொன்னதா வேற என்ன அப்படின்னோடனே, எனக்கு அந்தளவுக்கு பின் பாயிண்ட்டாக பண்ண தெரியல அப்படின்னோடனே, இல்லை நான் உண்மையிலே தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். பிகாஸ் அவருக்கு என்னென்ன யூஸ் பண்ணோம், அது எது யார் யாரை எப்படி தைச்சிருக்கு, ஓகே ரைட், இதை வச்சு நம்ம அடுத்த வாரத்தை பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். சொன்ன உடனே நம்ம அப்புறம் தனியாக பேசுவோம் அப்படின்ட்டாங்க ஜாக்லின். அவங்களுக்கு வந்து கூட அப்போ பவித்ரா இருந்தாங்க, எல்லோரும் இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. திரும்ப பார்த்தா விஜேஎஸோட குரல் மட்டும் வருது. சார் ஸ்க்ரீனில் நீங்கள் வரலன்னொன்னே கன்ஃபெஷன் ரூம்லேருந்து வெளியில் வராரு. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஷாக்டு அண்ட் ஸ்டண்டு. அவர் திடீர்னு நேரில் பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உடனே நான் வந்து ஒரு இதுக்கு போயிருந்தேன், மூவி ப்ரமோக்கு. அங்கே எல்லோரும் கேட்டாங்க பிக் பாஸ் பண்ணுற அனுபவம் எப்படி இருக்குன்னுட்டு. நான் உங்ககிட்டேருந்து நிறைய கற்றுக்கிறேன், அதை தான் நான் சொன்னேன். இந்த வீட்டுக்குள்ளே உங்களுடைய சொந்த பந்தங்களை விட்டு, ஃபோனை விட்டு, உங்களுடைய ப்ரொஃபஷனை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து வெளியுலக தொடர்பே இல்லாமல் இருந்துக்கிட்டு ஒரு விளையாட்டும் வேறு விளையாடணும். 24 மணி நேரமும் மக்களால் கவனிக்கப்படுறீங்க. அப்படிங்கும்போது கான்ஷியஸாக இருக்கும். எல்லாத்தையும் மீறி நீங்கள் வெளிப்பட்டு நீங்கள் விளையாடுறீங்க பார்த்தீங்களா, அது எனக்கு நிறைய கற்றுக் கொடுக்குறது. அதே மாதிரி அது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு பிரச்சனை, ஒரு டாபிக்னு வரும்போது அதை இத்தனை பேர் யோசித்து அதை இத்தனை விதமாக அணுகலாம் அப்படிங்கிறதும் எனக்கெல்லாம் பெரிய லேர்னிங் தான் இது. இப்போ இந்த ஷோவை வந்து நான் முன்னாடி ஒரு ஆடியன்ஸாக பார்த்ததுக்கும் இந்த ஷோவை இப்போ நான் கண்டக்ட் பண்ணும்போது நான் பார்க்கும்போது அது எனக்கு வேறு மாதிரி இருக்குது. எக்ஸாக்ட்லிங்க, நான் போன சீசன் வரைக்கும் இந்த இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஷோவாக, another ஷோவாக முடிஞ்சப்போ பார்க்குறது, அப்படியே கடந்து போனப்போ பல விஷயங்கள் மேலோட்டமாக தான் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் நான் ரிவ்யூ பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறங்கும்போது அதாவது இவர் பெஸ்ட்டு, இவர் வஸ்ட்டு, இவர் நல்லா தெரிஞ்ச முகம், இவர் தெரியாத முகம், அந்த மாதிரியான பாகுபாடே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லேயும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதை வச்சு தான் கணிக்க முடியறது. இந்த ரிவ்யூ கொடுக்குறவங்க யாருக்குமே பார்த்திங்கன்னா இவர் ஃபேவரேட் கண்டஸ்டண்ட்டு இல்லை இவர் ஃபேவரேட்டு அதை வச்சு அவங்க ரிவ்யூ கொடுக்குறாங்க கிடையாது. போடுற வெளியில் இருக்கிற கேப்ஷன்ஸ் வேணால் மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட்டாக போடலாமே தவிர எல்லோருடைய பார்வையுமே அனலைசேஷன் தான். ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்கான், அவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல அவன் எப்படி நடந்துக்கிறான், அந்த பார்வை டெஃபினட்டாக மாறுது. அது மறுக்க முடியாத ஒரு உண்மை தான். அது அடுத்தது கேட்டார், நீங்கள் பண்ணுறது எல்லாம் வந்து
பார்க்கறது, நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதெல்லாம் சப்கான்ஷியஸாகவே நடக்கிறது எங்களுக்கு அப்படின்னுட்டு. நீங்கள் உள்ளே வரும்போது சொன்னீங்க, 3 பொய் சொன்னீங்க. நான் நானாகவே இருப்பேன், அடுத்தது என்ன நானே புரிஞ்சுக்கணும், அதே மாதிரி மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பேன். இந்த 3 பொய்களில் என்ன மாறி இருக்குது, நீங்கள் என்ன மாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னப்போ தீபக் சொன்னார், என்னை வந்து மாற்றிக்க உதவினது பல விஷயங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் நான் பண்ணுவேனா, இதெல்லாம் என்னால் இது பண்ண முடியுமான்லாம் யோசித்தேன். பட் எங்கள் ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறமா என்னோடய பெர்ஸ்பெக்டிவே மாறினதுன்னு ஒன்று விஜய் சேதுபதி சொன்னார். நீங்கள் கேப்டன் ஆனதுக்கு அப்புறமே நீங்கள் நிறைய மாறினீங்க, உங்கள்கிட்ட நிறைய சேஞ்ச் வந்தது அப்படின்னுட்டு. மற்றவங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கும் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணினது அப்படின்னார். மஞ்சரி வந்து சரி தப்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, அது வந்து அந்தந்த நேரத்து நியாயங்கள்ங்கிறத புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது என்னால். என்னுடைய கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, மக்கள் எல்லாருமே கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு, ரொம்ப சூதிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒரு நிறைய அது உள்ளுக்குள்ளே, அதாவது மஞ்சரி மாதிரி தெளிவாக புரிஞ்சுட்டு மற்றவங்க சொல்கிறத கேட்டு ஓகே இதை இந்த மாதிரி மாற்றிக்கலாம், இவங்க இந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே அஃபெக்ட் பண்ணாதுங்க. அதை தான் ரொம்ப பேலன்ஸ்டாக அவங்க சொன்னாங்க. அதை உண்மையிலே விஜய் சேதுபதியை ரொம்ப அட்மையர் பண்ணார். மஞ்சரி அண்ட் முத்து 2 பேரையுமே பயங்கரமாக அவர் அட்மையர் பண்ணுறாரு. அடுத்தது பவித்ரா சொன்னாங்க, நான் ரொம்ப பயந்தேன், கூட்டத்திலலாம் இருக்கிறதுனா எனக்கு பயம் உண்டு, ஆனால் இந்த வீடு வந்து என்னோடய பயத்தை பிரேக் பண்ணி என்னை நிறைய கற்றுக்க வச்சுருக்கு. நான் எவ்வளோ எமோஷ்னலாக இருக்கேன், மற்றவங்க பண்ணுறதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன், அதெல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த வீட்டில் அப்படின்னாங்க. விஷால் வந்து என்னுடைய ஃபேமிலி, என்னோடய ப்ரொஃபஷன், ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் தாண்டி நான் லைஃப்பை சீரியஸாக அணுக வேண்டியதை இந்த வீட்டில் கற்றுண்டேன், இது வரைக்கும் ஜாலியாகவே இருந்துட்டேன் அப்படின்னாரு. முத்து வந்து இது ஒரு பெரிய படிக்கட்டுன்னு நினச்சேன், ஆனால் இது ஒரு பற்றைங்கிறத நான் கற்றுண்டேன், நம்மளை செதுக்கி செதுக்கி நம்மளுக்கு ஒரு வடிவம் கொண்டு வருது, எப்படியாவது ஜெயிக்க வேணுங்கிறது மாதிரி இப்படித்தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய மற்றவங்களை பற்றின ஒரு அனுமானம், இவங்கன்னா இவங்க இப்படி தான் அப்படிங்கிறது மாறி அந்த ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸ் எல்லாம் நிறைய மாறி இருக்குது அப்படின்னொன்னே கேட்டார், உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னுட்டு. அவர் 26. முத்து பார்த்தா 26 மாதிரி தெரியல, இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக தான் இருக்கார் அவர். உங்ககிட்ட நிறைய புரிதல் இருக்குது. ராணுவ போகும்போது சொன்னார் இல்லையா வெளியில், ராணுவ கற்றுக்கிட்டே ஓடணும் லைஃப்பில், அதுதான் நமக்கு இதுன்னுட்டு. அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. நானும் என்னோடய லைஃப்பில் நிறைய பேரை பார்த்து வியந்திருக்கேன், இவங்கெல்லாம் எப்படி இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க, எப்படி சிந்திக்கிறாங்கன்னெலாம் யோசிச்சுருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க தேங்கி நின்று போயிட்டதை பார்க்க முடிஞ்சுது. முடிச்சிட்டோம் அப்படின்னு என்னைக்கு ஒரு மனுஷன் நினைக்கிறானோ அதோட அவனுடைய முன்னேற்றம் முடிஞ்சு போய்டுறது. கற்றுக்கிறதுக்கு ஓப்பனாக இருக்கிறவங்களால தான் முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும் லைஃப்பில். அப்படி நினச்சவங்க முன்னேறதில்ல, கற்றுன்ட்டு முடிச்சிட்டோங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு நல்ல தெளிவு இருக்குது, இன்னும் புரிஞ்சு அதை இது பண்ணி செம்மைப்படுத்திக்கோங்க, டோன்ட் ஸ்டாப் அட் அ பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி முத்துக்கு நல்ல அட்வைஸ் பண்ணார். நல்ல இதுவாக இருந்தது. ஹி அட்மையர்ஸ் பிகாஸ் ஃபர்கட் அபவுட் தட் ஹீ இஸ் அ கண்டஸ்டன்ட் ஆர் வாட், அவர் வின் பண்ண போகிறாரு, வெளியில் சப்போர்ட் இருக்குது, அதெல்லாம் விடுங்க. ஆனால் 26 வயசு அந்த பையனுக்கு முட்டி மோதி லைஃப்பில் முன்னேறணும், இந்த இடத்துல தோல்வி சந்தித்தோம், இந்த இடத்துல நோ கேட்டோம், எல்லாத்தையும் பார்த்து அடிபட்டு மேலே வர்றவனுக்கு எஸ் நீ முன்னேறணும்னு வாழ்த்துறதுங்கிறது இட்ஸ் அ ஹியூமன் டெண்டன்சி, ஹியூமனிட்டி. ஸோ எல்லாம் முடித்த உடனே ரயான் வந்து பயங்கர கோபமும் வருத்தமும் இருக்குது அப்படின்னு ரயானை வந்து சொன்னார். ஏன் சார் சொல்லுங்கள் சார்னோடனே, இந்த வாரம் காமிச்ச முகத்தை இத்தனை நாள் எங்கே வச்சுருந்தீங்க, இந்த வாரம் நல்லா விளையாடினீங்கள்ல ஓப்பன் அப் ஆகி, இதை முன்னாடியே கொடுத்துருக்கலாமே அப்படின்ன உடனே எல்லா கம்ஃபர்ட் ஜோனையும் உடைச்சி இந்த வாரம் ஐ கேவ் மை பெஸ்ட். நானே நினச்சேன் வாரத்துலேயே நான் வந்திருக்கலாமே, 4 வாரம் லேட்டாக வந்து அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ஒரு 4 வாரம் செலவழித்து நான் வெளியில் வந்தேன். முதல்லையே வந்திருந்தேன்னா இதை இன்னும் பெட்டராக புரிஞ்சுட்டு இன்னும் நான் நல்லா விளையாடி இருப்பேன்னு எனக்கு தோணுது. இஸ் அ குட் கண்டஸ்டன்ட், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் ஆஸ் ஹீ செட் அவருடைய கம்ஃபர்ட் ஜோன்லேயே உட்காந்து இது போரும் நமக்குங்கிற மாதிரி இருந்துட்டார். இந்த வாரம் அதை உடச்சி வெளில வந்திருக்காரு. ட்ரூ,
ஸோ அவருக்கு தான் வந்து டிக்கெட்டு ஃபினாலே. உங்கள் எல்லாருக்கும் பெரிய ஏக்கம் இருக்குது. உங்களுக்கு வந்து நிறைய அதான் ஜாக்லின் எழுந்து சொன்னாங்க, சார் நீங்கள் பேசும்போது எங்களுக்கெல்லாம் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும். ஐயோ இந்த வாரம் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், நல்லா வாங்கி கட்டிக்க போகிறோமேன்னுட்டு. ஆனால் நீங்கள் பேசி முடிச்சுட்டு அதுக்கான ஒரு தெளிவையும் கொடுத்து யோசிங்கன்னு சொல்லி ஒரு சொல்யூஷனும் கொடுத்து மறுநாள் எழுந்திருக்கும் போது அது ஒரு புது டேவாக இருக்கும், எங்களால் திரும்ப உத்வேகமாக ஓட முடியும் அப்படின்ன உடனே விஜய் சேதுபதி சொன்னார். மக்கள் கூட சொல்லுவாங்க, சார் நல்லா கேளுங்க சார், அவங்களெல்லாம் வச்சு செய்யுங்க சார், உண்டு இல்லைன்னு ஆக்குங்க சார்னுட்டு. ஆனால் அது என் வேலை இல்லை. நீங்கள் எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் இருக்குது, நிறைய கேள்வி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த விளையாட்டில் முன்னேறதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் கொடுக்குறேன். நீ இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்க, அதை சரி பண்ணிக்கோ, எழுந்துரு, ஓடு, நல்லா பண்ணு, அவ்வளோதான் என் வேலை. அதுக்கு மேலே உங்களை திருத்துறதுக்கோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கோ நான் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரயானுக்கு டிடிஎஃப்போட டிக்கெட்டை கொடுத்தாரு. உடனே ரயான் சொன்னார், அவர் வந்து 24வது கண்டஸ்டண்ட்டான், லாஸ்ட்டாக உள்ளே வந்தவர், ஃபஸ்ட்டு டு கெட் இன் டு ஃபைனல்ஸ், டிக்கெட்டு ஃபினாலே. ஓகே, நீங்கள் டிசர்விங், இதே மாதிரி உத்வேகத்தோடு பண்ணுங்க. ஆனால் இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. இதை நீங்கள் முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தா இன்னும் தூரம் போயிருக்கலாம். உங்களை ஃபைனலில் சந்திக்கிறேன் அப்படின்னு அவருக்கும் சொல்லிவிட்டு, ஓகே வெளியில் வந்து உங்களை எல்லாரையும் பார்க்குறேன் அப்படின்னுட்டு. மஞ்சரி எவிக்ஷன் ஆப்வியஸ், அதுக்காக தான் இது பண்ணினார். பயங்கர ஷாக்கு. அதில் ஜாக்லின் தான் டோட்டலி ஷாக் ஆனது. மஞ்சரி வாஸ் ஹாப்பி, எனக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு இதுன்னு. அருண் நிறைய பேசினாருங்க ஆக்சுவலாக இன்றைக்கி மஞ்சரி கிட்ட. இது நாள் வரைக்கும் ஐயோ இவங்க ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்கன்னு பயந்துட்டு இருந்தார். ஆனால் அதை ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து பயங்கர ஸ்ட்ராங் உமன், வெளியில் இருக்கிற நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன், அது இதெல்லாம் சொல்லி பயங்கர கான்ஃபிடென்ஸ் உங்கள்கிட்ட, உங்களுடைய பேச்சில் செம கிளாரிட்டி இருக்கும் அப்படி இப்படின்னுட்டு. முத்துவும் மஞ்சரியும் பேசுகிறாங்க. எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டாக ஓகே நீங்கள் 2 பேரும் பேசுங்கப்பான்னு. மஞ்சரி சொல்கிறாங்க, நான் யாருக்கு ஏற்றாப்புலேயும் அழலை, என்னை அழ வச்சிடாத முத்துக்குமாரா அப்படின்னுட்டு. அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து ஒரு நல்ல அக்காவாக இருந்து வழிகாட்டின மஞ்சரிக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு வந்து நண்டுவோட கிஃப்ட் வந்து கரகாட்டம். அது அருண் சொல்கிறாரு, அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு போல்டு அப்படி இப்படின்லாம் வரும் நண்டுவுக்கு, அதனுடைய ஒரு வடிவம் வந்து நீங்கள் தான் பயங்கர ஸ்ட்ராங்கு அப்படின்னு. மஞ்சரி கேட்குறாங்க, பிக் பாஸ் என் பையன் வந்து ட்ராஃபி கேட்டான், அவனுக்கு என்னால் எடுத்துகிட்டு போக முடியல, இதை நான் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னோடனே, இந்த வீட்டில் கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்டு நடந்திருக்கீங்க நீங்கள், அதனால் நீங்கள் வந்து இது வந்து என்னுடைய கடைசி இது ஆணை அப்படின்ன உடனே ஓகே இதை எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சிடுறது. ஸ்டாண்ட் டால், இப்படி இது பண்ணாதீங்க அப்படின்னுட்டு. உடையிறது பிம்பம் தானே தவிர நீங்கள் இல்லை, உங்கள் மன உறுதியை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்டில் முனைப்போட மன உறுதியோடு விளையாடின சிலரில் நீங்களும் ஒருவர். சொல்வதில் வந்து இதை சொல்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீட்டில் வந்து செவ்வனே செஞ்சுருக்கீங்க. உங்களுடைய வெளியுலக செம்மையான வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள், நல்ல லைஃப் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு உண்மையிலேயே இதை சொல்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப மன நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாழ்த்தி அனுப்புகிறாங்க. அவங்களும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தோடனே விஜயசும் சொன்னார், உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை வாழ்த்துக்களை தவிர, எல்லாவற்றையுமே நீங்கள் வந்து அப்பப்போ மாற்றிக்கிட்டு இது பண்ணி நல்லா முன்னேறி வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பயண வீடியோவும் போட்டார். அதில் வந்து அவங்க தான் சொன்னாங்க, நான் வந்து என்னுடைய இதை உடச்சி வெளில வந்திருக்கேன், அதாவது நானே கற்றுட்டு நானே போராடி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுதான் உங்களுடைய இது நல்ல பஞ்ச் லைன் அப்படின்னோடனே, சார் காமன் கம்போஸ்டாக இருக்கிறது வந்து பெரிய ப்ரிவிலேஜ்னு நினைக்கிறேன். என்னை எல்லோரும் சொல்லுவாங்க ரொம்ப கத்துற அப்படின்னு சொல்லிட்டு, கத்தி பேசி போராடி வாழ்கிறது தான் வாழ்க்கை அப்படின்லாம் சொன்னாங்க.
உடனே அருணை பார்த்துட்டு ஆல் ஓகே அருண் அப்படின்னு அவங்கள மாதிரியே கேட்ட உடனே உங்களை பார்த்து நான் உண்மையிலே ரொம்ப பயந்தேன் அப்படி இப்படிலாம் பேசிட்டு ஐ ப்ராமிஸ் வெளியில் வந்து ஐல் பி அ குட் ஃப்ரெண்ட், நம்ம நல்ல நட்பு தொடரும் அப்படின்லாம் சொன்னார். அடுத்தது விஷாலுக்கும் ஓகே விஷால் நல்லா விளையாடுங்கன்னொன்னே மஞ்சரி மேம் அப்படின்னு இவங்க 2 பேரும் உடனே நான் தான் மேம்னு கூப்பிட்டேன், நீ தான் மேம்னு கூப்பிட்டேன்னு கலாய்க்க சவுண்டு சொல்லிட்டாங்க. பயங்கர இரிட்டேட்டிங் பர்சன் நினச்சேன். முத்து ஒத்தந்தான் தமிழில் பேசி பேசி அவன் புரிஞ்சுக்கிறதுக்கே 2 நாள் ஆகும்னு பார்த்தா இவங்க வந்து அதை மாதிரி 2 பங்கு பேசுகிறாங்களேன்னு பயந்தேன் ஆய்வுன்னு சொல்லிட்டு பெரிய இது பண்ணியிருக்காங்க. இவங்க சொன்னாங்க சவுண்டை பற்றி, அவள் பயங்கர இரிட்டேட்டிங் பர்சன், அவகிட்ட ஏதாவது சொல்லி போய் அவகிட்ட சண்டை போடணுன்னாலும் மறந்து போயிடும், பெரிய வசியம் வச்சுருக்காவோ அப்படின்னுட்டு. நீங்கள் போகிறீங்கிறது எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டாங்க சௌந்தர்யா. நீயாவே இருமா, யூ வில் கம் லாங் வே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஜெயிப்போம்டா குமரா, ஜெயிச்சுட்டு வெள்ளவான்னு முத்துக்குமரனுக்கு சொல்ல, முத்துக்குமரனும் சொன்னார் நான் தான் நல்ல பேச்சாளர் அது இதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னை விட ஒரு படி மேல் மஞ்சரி, உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு விஜய் சேதுபதியே வருத்தப்பட்டாருங்க. நல்லா விளையாடுறவங்க, நல்ல ஒரு தனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்லாம் ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்கன்னு நானே நினச்சேன். இப்படி ஓட்டு போடாமல் விட்டுட்டீங்களே, என்னமோ பண்ணுறீங்க போங்க, நீங்கள் ஓட்டு போட வேண்டாமா அப்படின்னு மக்களை பார்த்து கேட்டுட்டு, அதாவது பெண் தனக்காக குரல் கொடுக்கறதுன்னு இல்லாமல் ஊருக்காக எல்லோருக்குமாக குரல் கொடுத்த ஒரு கண்டஸ்டண்ட்டு அப்படின்னு பயங்கரமாக மஞ்சரியை பாராட்டிட்டு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங். இவர் வருத்தப்பட்டது ஆனந்தி போனப்போ, அடுத்தது இந்த கண்டஸ்டன்ட் மஞ்சரி போகும்போதும் வருத்தப்படுறாரு விஜயஸ். மக்களே முழிச்சுக்கங்க, இன்னும் 2 வாரம் தான் இருக்குது, கரெக்டாக ஓட் பண்ணுங்க, கரெக்டாக ஜெயிக்க வைங்க. ஏதோ பார்த்தோம் ஏதோ பண்ணினோன்னு இல்லாமல் ஏதோ நம்மளும் இதுக்காக கொஞ்சம் ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு பண்ணலாம், தப்பு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்யூ.